ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐயோ ஆஷியோட எபிசோடு 5 எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட எண்டிங்ல ஒரு ஹாப்பியாவும் இருந்திருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சேடாவும் இருந்திருக்கும். ஆஷிடோக்கு நம்ம எக்ஸ்பீரியன் டீம்ல இருந்து அக்செப்டட் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. ஆனாலுமே அதை கொண்டு வந்து அவங்க அம்மா இந்த ஃபுட்பால் உனைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரியே பேசியிருப்பாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆஷிடோக்கு அவன் முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே கம்ப்ளீட் ஆஃப் ஆயிருச்சு. இதை போன் கால்ல ஹானாவுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பா. இந்த சீன் அப்படியே கட்டாகி இன்னைக்கு நைட் ஆகுது. நைட் வந்து ஆஷிடோட அம்மா ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆஷிடோட வீட கட்டுறாங்க. ஆஷிடோ போன்ல என்னமா இவ்வளவு லேட் நைட்ல கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வேற யாரும் இல்ல, ஹானா தான். நான் போன் கால்ல இருக்கும்போது பேசுனது உன்னோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கேக்குறா. அதுவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷிட்டவும் சொல்றான். அவங்க எதை மீன் பண்ணி ஃபுட்பால் ஒன்னு தூரமா கொண்டு போயிருன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவங்க கிட்ட இதை பத்தி பேசுனியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல நான் அவங்ககிட்ட பேசவே இல்ல, பேச டயர்ல. அவங்க சாயங்காலம் அப்படியே என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டாங்க, இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்றேன், அவங்க சொல்றத பார்த்தா ஏதோ உங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரியே தெரியுது. ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி செலக்ஷனுக்கு வர்றது அவங்க கிட்ட சொன்னியா? சொல்லலன்னு மட்டும் சொன்னேன் மவனை நீ செத்தரா அப்படின்ற மாதிரி அவ போன்ல அவ்வளவு மிரட்டுறா. ஆஷிட்டோமே அப்படியே கடுப்பாகி இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாதது, நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திக்கிட்டு இருக்கான். ஆஷிட்டோட அண்ணனும் ஹானா கொடுத்த மீல் பிளான் அப்படியே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆஷிட்டோ அது அந்த மேனேஜரோட சிஸ்டர், நான் அவங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் போன கூட அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் வாங்குறாங்க. அவனோட மீல் பிளான் எல்லாமே பார்த்தேன், அது ரொம்பவே சூப்பரா தான் இருந்தது. அவன் டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இதை கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹானாவுமே ஆமா, அவனோட சாப்பாடை ரொம்பவே பேலன்ஸ்டா சாப்பிடணும். ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் பிசிக்கலா மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது, மென்டலி அவங்களோட பிரெயினுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அவங்களோட பிரெயினுக்குமே ப்ராப்பரான சாப்பாடை கொடுக்கணும். அதான் என்னோட மீல் பிளான் ஆஷிட்டோக்கு ஒரு வெல் பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. ஆஷிட்டோமே இந்த மீல் பிளானை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவ சிரிச்சுக்கிட்டே அது எனக்கே கொஞ்சம் மிஸ்டரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. ஆஷிட்டோட அம்மா ரோட்ல நடந்து வரும்போது ஆஷிட்டோ கிட்ட அவங்க சொன்ன வார்த்தையை தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் நான் இப்படி அறிவு கட்டத்தனமா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன், அது சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே கணத்துல அடிச்சுக்கிறாங்க. ஆஷிட்டோட அண்ணனுமே சொல்றாங்க, நம்மளோட அம்மாவை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, எப்பவுமே அவங்களோட வீக்னஸை காட்டிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் காட்டிக்கிடுவாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க அப்படி பேசுனது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அம்மா எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, ஆனா இப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் டோக்கியோ போக கூடாது அப்படின்ற மாதிரி ஆஷிட்டோமே நினைக்கிறான். அப்படியே போன்ல ஹானா கிட்ட இங்க பாரு நான் என்னோட டெசிஷன் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். யாரும் ஆஷிட்டோட அம்மாவுமே வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நான் இப்ப போய் அவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப வியர்டா இருக்கும், நான் எப்பவும் போல நார்மலா நடந்துக்கிடணும் அண்ட் அதுக்கப்புறமா ப்ராப்பரா உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மெதுவா கதவை திறக்கிறாங்க. அந்நேரம் ஆஷிட்டோ வந்து ஹானாட்ட சொல்ல வரான். ஹானா இங்க பாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லி நினைக்கிறதே என்னோட அம்மாவோட லைஃபை ஈஸி ஆக்கணும்னு சொல்லி தான். நான் ஒருவேளை ப்ரோ பிளேயர் ஆகி ஃபேமஸான ஒருத்தன் ஆனேன் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதுக்கப்புறமா அவங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லி எந்த அவசியமும் இருக்காது. எனக்கு என்ன பத்தியும் தெரியும், நான் ஒன்னும் அவ்வளவு ஸ்மார்ட்லாம் கிடையாது, என்னால வேற எந்த ஃபீல்ட்லயும் இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணவும் முடியாது. இதுதான் நான் ஏர்ன் பண்றதுக்கான ஈஸியான வழி, என்னோட அம்மாவோட லைஃபையுமே ஈஸி ஆக்குறதுக்கான ஒரு வழி. அதனால மட்டும்தான் நான் இங்க ப்ரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதை கேட்டுட்டு ஹானாவுமே சிரிக்கிறா. ஆனா ஆஷிட்டோ அந்நேரம் வந்துட்டு ஆனாலும் அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். ஏதோ நான் டோக்கியோ போறது என்னோட அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கதவை திறந்து போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே உள்ள வராங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் லேட் நைட்ல யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லாம இந்த எக்ஸ்பீரியன் டீம்ல இருந்து கிளப் மெம்பர்ஸ் தான் வந்து ஆஷிட்டோ கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோட அண்ணன் அப்படியே சமாளிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்கார வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்டா எவன்டா வந்து கரண்ட் பில்ல கட்டுவான், ஏற்கனவே இங்க நைட் ஆச்சுன்னா உங்களை லைட்ட போடாதீங்கன்னு சொல்லிருக்கேன், நைட்ல இவ்வளவு லைட்ட போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆஷிட்டோக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ ஹானா லைன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் எடுக்க போறான். ஆனா அவங்களோட அம்மா போன் எடுத்துறாங்க. இங்க பாருங்க, நீங்க கிளப்ல இருந்தா பேசுறீங்களா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி லேட் நைட்ல எல்லாம் கால் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்னு, ஆஷிட்டோவை டோக்கியோக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆகும், லைக் அவனோட ஸ்கூல் ஹாஸ்டல் அவனோட ஃபுட் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி எவ்வளவு ஆகும்னு எனக்கு சொல்லுங்க, அது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. என்னது, நான் இதை பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கேக்குறா. அவங்க அம்மாக்கு ஒரே ஷாக்கா போச்சு, என்னடா பச்சை புள்ளைய கால்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடே இவ உண்மையிலேயே இந்த கிளப் டீம் சேர்ந்தவ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. இல்ல நான் உண்மையிலேயே கிளப் டீம் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு புக் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து சொல்றா. அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஹானாவும் அப்புறம் அந்த கிளப் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேரும் சேர்ந்து நம்ம ஆஷிட்டோக்கு அங்க வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும் எல்லாத்தையுமே டீடைலா அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆஷிட்டோல அவங்க அம்மா கிட்ட அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்றத இன்னுமே பேச முடியல. அவன் பேச வர்றப்பல அவங்க அம்மா பேசாத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே 6 மாசம் போகுது. ஃபைனலி அவன் டோக்கியோ போக வேண்டிய நாளுமே வருது. அவங்களோட அம்மாவுமே அவன் கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ கேட்கறான். என்னடா இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டு போலே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மறுபடியும் பேச மாத்திராங்க. ஆமா இன்னும் நீ 9ஆம் நம்பர் ஷூ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோமே சொல்றான். நான் அவங்க கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரும்போது ஆல்ரைட் உனக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, இப்ப நீ பக்காவா ரெடி ஆயிட்ட. ஆஷிட்டோ குட் லக் டா, இப்போதைக்கு என்னால உன்னை டிராப் பண்ண அங்க வரமில்ல, அதனால உங்க அண்ணன் வருவான், அவனே உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுவான். ஆஷிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், கடைசி வரை என்னோட அம்மா கிட்ட இதை பத்தி பேச முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு. இப்ப அவனோட ஸ்கூல காட்டுறாங்க. அவங்களோட கோச் வந்துட்டு அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஆஷிட்டோ முன்னாடி வச்சு. ஆஷிட்டோ வந்து அவனோட ஹை ஸ்கூலுக்காக டோக்கியோ போறான். ஆனா அவனோட கேம்ப் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆகுறதுனால அவன் இன்னைக்கே டோக்கியோக்கு கிளம்புறான். சோ இதுக்கப்புறம் ஆஷிட்டோ உங்க கூட இருக்க போறது இல்ல, அதனால அவனுக்கு நீங்க ஒரு கிளாப்ஸ் பண்ணி வழி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் கூட விளையாடுற ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்புறம் ஒரு சில பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆயிருது, எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆஷிட்டோ இப்ப அவங்க அண்ணன் கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வரான். அவனோட ஃபேர்வெல் போச்சு, எனக்கு தெரிஞ்சு உன்னோட கிளாஸ்மேட்ஸ் யார்கிட்டயும் இப்படி டோக்கியோ போறேன்னு சொல்லவே இல்லை போலயே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேக்குறாங்க. நான் போயிட்டு எல்லாரும் முன்னாடி சோகமா இருக்கிறது கண்டிப்பா எனக்கு சூட் ஆகாது, அதுலயும் முக்கியமா என்னோட ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸோட அதெல்லாம்
நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றான். சரிடா, உனக்கு ஏதாவது டோக்கியோல ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா எதனால என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாங்க. அப்புறம் இந்த கடந்த 6 மாசமாவே அந்த கிளப் மெம்பர்ஸ் கூட தான் நாங்க முக்காவாசி போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதுலயே ரொம்ப முக்கியமா ஹானா, அவ தான் உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால அவளை பார்த்த அப்படின்னா மறக்காம தேங்க்யூ சொல்லு, அம்மாவா அவளுக்கு உனக்கு தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அதெல்லாம் சொல்லலாம், இருந்தாலும் கடைசி வரை அப்படின்னு அம்மா கிட்ட பேசாமே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டு நினைக்கிறேன். ஆமா, அவங்க வந்து உன்னை இங்க டிராப் பண்ண வராது கூட எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றாங்க. சரி என்னவா இருந்தா என்ன, ஆனாலும் அவங்க பேசாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் அதை நினைச்சலாம் நான் எதுவும் கவலைப்படக்கூடாது, நான் ஒரு பெரிய ப்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போகிறப்ப கம்ப்ளீட் ஸ்மைலோட தான் போவேன். இப்போல இருந்து நான் வீக்கா இருக்க மாட்டேன், நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆசிட்டோ ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்கிறான். பார்த்தா அவனோட ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரிசையா நின்று அவனை வழி அனுப்ப வந்திருக்காங்க. ஆசிட்டோக்கு இதை பத்தி எமோஷனல் ஆகுது, பட் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடணும்டா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே தான் நிக்கிறான். நீங்களா என்னடா பண்றீங்க, உங்க ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ வந்து கேட்கறான். அதனால நம்ம கோச் வந்துட்டு உன்னை இப்படிலாம் வழி அனுப்பி வைக்க கூடாது, அதனால எங்களே போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. சரி வாங்கடா எல்லாரும் போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆசிட்டோ அப்படியே ட்ரெயின்ல ஏறிறான். அவனோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு உங்க கூட ஃபுட்பால் ஹை ஸ்கூல்ல விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்டா, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா விளையாடுவோம் அப்படின்னு அவன் எமோஷனலா சொல்றான். எல்லாருமே அழுகுறாங்க. இருந்தாலும் ஆசிட்டோ அளவே கூடாதுன்னு குறிக்கோளோட சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆசிட்டோட அண்ணன் ஆசிட்டோ கொண்டு தர்றாங்க. என்னது இது லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்கிறான். இல்ல இது அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீ இதை ட்ரெயின்ல போறப்பதான் பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. ஆசிட்டோ ட்ரெயின்ல உட்காரும்போது பாக்குறான், அங்க வந்துட்டு ஒரு லெட்டர் தான் இருக்குது. லெட்டர் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்னும் புரியாம இருக்கான். பக்கத்துல ஒரு பையும் இருக்குது, அதையுமே திறந்து பாக்குறான். பார்த்தா ஏதோ லைட்டா வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி அதை ஓரம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமா வச்சிடறான். ஃபர்ஸ்ட் அவன் லெட்டர் படிக்கும்போது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், யாரை பார்த்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும், யாரையுமே முகத்துக்கு நேரா பார்த்து தான் அப்ரோச் பண்ணணும், அதுதான் ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்கான முறையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை சொல்லி வளர்த்திருப்பாங்க. அப்படி சொன்ன அம்மாவே நம்ம கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியாத மாதிரி அப்படி என்னவா இருக்கும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்கான். சரி என்னவா இருந்தா என்ன, இருந்துட்டு போது திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துடுறான். உள்ள பார்த்தா ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு, அப்புறம் ஒரு லெட்டருமே இருக்குது. அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவங்க எழுதி இருந்தது, டியர் ஆசிட்டோ, ஃபர்ஸ்ட் நீ மன்னிச்சிரு, உன்னைய நான் சென்ட் ஆஃப் பண்ண வரல. அப்புறம் நீ 6 மாசமா என்கிட்ட ஒரு விஷயத்தை பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும், அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ சொல்ல வந்ததுக்கு கேட்காம இருந்ததுக்கு சாரி. எனக்கு இந்த மாதிரி சோகமா இருக்கிறதெல்லாம் சூட் ஆகாதுதான். நான் இதுல ஒரு ஏடிஎம் கடையுமே சேர்த்து தான் வச்சிருக்கேன். இதை நீ உன்னோட டே டு டே லைஃப்ல செலவு பண்ணிக்கோ. நீ மத்ததை பத்தி கவலைப்படாத, உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் உன்னோட கிளப் ஃபீஸையும் நான் பே பண்ணிடுறேன். ஆனா அது எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு இப்போ வர சத்தியமா எந்த ஐடியாவும் இல்ல. அப்புறம் என்னோட பார்ல இருந்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சது இதுல அனுப்பியிருக்கேன். இது கண்டிப்பா என் கையில இருந்ததுன்னா நான் நாட்டுக்கு எக்கத்தப்பா செலவு பண்ணதான் செய்வேன். அதனால இதை கரெக்டானது உன்கிட்ட கொடுக்கறதா தான் இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நைட் நீ ஹானா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் விளையாடுறதே என்னோட அம்மாவோட வாழ்க்கையை ஈஸியாக்குறதுக்கு தான் அப்படின்னு நீ சொன்ன. அதை நீ சொல்லும் போது நான் கதவு கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ ஆசிட்டோ. என்னமா நீங்க இப்பெல்லாம் லெட்டர் எழுதிருக்கீங்க, இங்க பாருங்க நான் வந்து டோக்கியோக்கு சிரிச்சுக்கிட்டே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால உங்க லெட்டர் இதுக்கு மேல படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே அவன் லெட்டர்ல இன்னொரு வேர்டையுமே பாக்குறான். என்னை மன்னிச்சிரு, உனக்கு இது வரைக்கும் நான் ஒரு ஷூ கூட வாங்கி கொடுத்தது இல்ல, இது உன்னோட ஒரு ஃபேர்வெல் கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பதான் அவன் சைட்ல வச்சிருக்க அந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். மெதுவா பார்த்தா உள்ள ஒரு புது ஷூ வாங்கி வச்சிருக்காங்க அவங்களோட அம்மா. அதுக்கு கீழே அவனால படிக்காம இருக்க முடியல, அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஒன்னும் நம்மளோட பினான்சியல் சிச்சுவேஷனை பத்தி கவலைப்படாத, நான் உன்னோட அம்மா, இது என்னோட வேலை உன்னைய சப்போர்ட் பண்றது. அப்புறம் இன்னுமே உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கும், அதையும் மறந்துடாத. உன்னைய சப்போர்ட் பண்றதுக்கு உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கதான் செய்யறோம். அண்ட் ஆப்வியஸா டோக்கியோ போனதுக்கு அப்புறம் அங்கேயுமே உனக்கு நிறைய பேர் கிடைக்கதான் செய்வாங்க. அவங்க எல்லாருக்குமே நீ ஒரு நன்றியோட மட்டும் இரு போதும். அப்புறமா கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு ஃபுட்பாலை பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாது. சோ நீ நல்லா விளையாடுவியா இல்ல நல்லா விளையாடாம போவியா, இல்ல இந்த ப்ரோ பிளேயர் ஆகணும்னு சொல்லுவியா, அப்படி ஆகுவியா இல்ல ப்ரோ பிளேயர் ஆகாம இருப்பியா, இது எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. நான் இதை பத்தி எதையுமே கவலைப்பட போறதே கிடையாது. நீ சக்சஸ் ஆனாலும் சக்சஸ் ஆகலனாலும் உன்னை எப்பவுமே நான் பெருமையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆசிட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஆசிட்டோ கதறி கதறி அழுகுறான். அப்ப மட்டும் கிடையாது, நீ பிறந்ததுல இருந்தே உன்னை நான் ப்ரௌடா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை எப்பவும் மறந்துடாத. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆசிட்டோவால அவனோட எமோஷனை சுத்தமா அடக்கவே முடியல. அப்படியே ட்ரெயின்ல கூட பார்க்காம கதறி அழுகுறான். அங்க இருந்து எல்லாருமே அவனை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. நல்லா சாப்பிடு, அப்புறம் விளையாடும் போது பார்த்து விளையாடுடா, எனக்கு தெரியும் ஃபுட்பால் விளையாடுறது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால உன்னோட முழு மனசோட சந்தோஷமா விளையாடு, உன்னோட பெஸ்ட கொடு, பை மாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டரை எழுதி முடிக்கிறாங்க. ஆசிட்டோக்கு இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளவு கதறி கதறி அழுகுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அவனோட கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு ஃபுல் சீரியஸ்னஸோட இருக்கிறான். இப்ப ஒரு செம்ம வெறியோட அவங்க அம்மா கொடுத்த ஒரு பூஸ்டப்போட டோக்கியோ எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்குள்ள ஆசிட்டோ என்ட்ரி ஆக போறான். இதுக்கப்புறம் ஆசிட்டோ டோக்கியோல போய் எப்படிலாம் சர்வே பண்ண போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னுமே சூப்பரா கட்டியிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.